இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் 3ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இந்த புனிதமான 3ஆம் நாளில் நம்ம திருவை நம்முடைய உபவாசத்தின் உண்மையான நோக்கத்தையும், ட்ரூ பர்பஸ், அதன் ஆழமான தன்மையும், டீப் நேச்சர் கேள்விக்குள்ளாக்கி நமக்கு ஒரு சவாலை முன்வைக்கிறது. நம் வெறுமனே ஒரு சில பழக்க வழக்கங்களை விட்டுவிடுவதாலோ அல்லது முகவாட்டத்தோடு காணப்படுவதாலோ கடவுள் ஒருபோதும் மகிழ்ச்சி அடைவதில்லை. இவை இவரே வார்த்தைகள் ஏசாயா தீர்க்கதரிசி நூலிலிருந்தும் மத்தேயு நற்செய்தியிலிருந்தும் எடுக்கப்பட்ட வார்த்தைகள். தவக்காலத்தின் ஆவிக்குரிய ஒழுக்கத்தை அது சமுதாயத்தில் ஏற்படுத்த வேண்டிய மாற்றத்தோடு இணைந்து நமக்கு ஒரு ஆழ்ந்த தியான கருத்தை வழங்குகிறது. தவக்காலத்தின் நோக்கம் வெளிவிடத்தை களைந்து நீதியை நிலைநாட்ட வேண்டும். அதனுடைய நோக்கம் இன்னும் ஆழமாக சடங்குகளை விட சமூக நீதிதான் உயர்வானது. இறைவாக்கினர் ஏசாயா மூலமாக ஆண்டவர் தரும் செய்தியை கேட்கிற போது அவருடைய குரல் போர் முழக்கம் போல் உழைக்கிறது. உன் குரலை எக்காலம் போல உயர்த்தி என் மக்களுக்கு அவர்களின் கிளர்ச்சிகளையும் யாக்கோபின் குடும்பத்தாருக்கு அவர்களின் பாவங்களையும் எடுத்துச் சொல். ஆனாலும் தாங்கள் என் வழிகளை அறிந்து கொள்ள விரும்புகிறவர்கள் போல நாள்தோறும் என்னை அவர்கள் தேடுகிறார்கள் என்று பேசுகிறார். இஸ்ராயல் மக்கள் உபவாசம் செய்கிறார்கள். சாக்கு உடையையும் சாம்பலையும் பயன்படுத்தி தங்களை ஒடுக்கிக் கொள்கிறார்கள். ஆனால் கடவுள் அதை புறக்கணிக்கிறார். ஏனென்றால் அவளின் தவ முயற்சிகள் வெற்றி சடங்குகளாயிருந்தன. அவளின் செயல்கள் நீதியற்று இருந்தன. நம்முடைய தவக்கால பழக்கங்களில் நாமும் அதே வெளிவேடத்தை செய்கிறோமா? உபவாசம் இருக்கிறோம் என்று பெருமை கொள்கிறோமா? ஆனால் அதே நேரத்தில் நமது பணியிடங்களில் பணி செய்யக்கூடிய பணியாளர்களை ஒடுக்குகிறோமா? அல்லது வீட்டில் உள்ளவரிடம் கடுமையாய் நடந்து கொள்கின்றோமா என்று நாம் தியானித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். தவக்காலத்தின் நோக்கம் என்ன? நம்முடைய நோக்கம் தர்ம செயல்களாலும் நீதியின் விடுதலை செயல்பாடுகளாலும் கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும். உபவாசம் நோன்பு என்பது கடவுளை நமக்கு திருப்பிக் கொள்ள செய்யும் பேரம் அல்ல. அது நம்மை ஒடுக்கப்பட்டோரின் துயரங்களை புரிந்து கொள்ள வைக்கும் பயிற்சி. மணமகனுக்காக ஏங்குதலும் தியாகத்தின் அன்பும் தான் தவக்காலருடைய தன்மை என்பதை மத்தேயு நற்செய்தி வழியாக நமக்கு கூறுகிறார். பிரிவின் துக்கத்தின் தியாகத்தை மேற்கொள்ள வேண்டும். மத்தேயு நற்செய்தி திருமுழுக்கு யோவான் சீடர்கள் இயேசுவிடம் வந்து, சீடர்கள் ஏன் உபவாசம் செய்வதில்லை என்று கேட்கிறார்கள். அதற்கு இயேசு பதில் கூறுவது மிகவும் விசித்திரமானது. மணமகன் அவரோடு இருக்கும் வரை மணவரையோர் துக்கம் கொண்டாட முடியுமா? ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிக்கப்படும் காலம் வரும், அப்பொழுது அவர்கள் நோன்பிருப்பார்கள் என்று கூறுகிறார். இது தவக்காலத்தின் இறையியல் அடிப்படையை விளக்குகிறது. இங்கே இயேசுவே மணமகன் என்கிற இறையியல் உண்மை. இயேசு கிறிஸ்துவே மணமகன். திருச்சபையார் நாம் தாம் மணமக்களுடைய தோழர்கள். இயேசுவின் பற்றுறுதியோடும் மரணத்திலும் அவருடைய நம்மை விட்டு பிரிக்கப்பட்டதன் துக்கத்தை குறிப்பிடுவதே உபவாசம். துக்கப்படுதலின் காலம் இந்த தவக்காலம். கிறிஸ்துவின் பாடுகளிலும் அவருடைய சிலுவை சாவிலும் நாம் பங்கேற்கும் காலமாக இந்த டைம் ஆஃப் சாலிடாரிட்டி என்று கூறுகிறோம் அமைகிறது. அவர் அனுபவித்த தியாகத்தை நினைவு கூர்ந்து அந்த தியாகத்தின் ஆழத்தை உணர நாம் விரும்பி உபவாசம் எடுக்கிறோம். உபவாசம் வெறும் துக்கம் மட்டுமல்ல, மணமகன் உயிர்த்தெழுதின மகிழ்ச்சியில் மீண்டும் எங்களோடு சேருவார் என்ற இயக்கத்தின் அடையாளமாக இருக்க வேண்டும். உண்மையான விசுவாசம் என்ன? பொது வாழ்வின் விடுதலை பணி. ஏசாயா தீர்க்கதரிசி 56. நீதியும் இரக்கம் ஒளியும் பிறப்பிக்க முடியாத உன்னதமான பணி. ஏசாயா இறைவாக்கினர் உண்மையான உபவாசம் எது என்று கேட்டுவிட்டு அதன் தன்மையை தெளிவாக கூறுகிறார். அநியாய கட்டுகளை அவிழ்ப்பதும், நுகத்தின் கயிர்களை நெகிழ்ப்பதும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்வதும், ஒவ்வொரு நுகத்தையும் உடைப்பதும், பசித்தோருக்கு உன் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், உடை இல்லாதவர்களுக்கு உடுத்துவதும் என்றோ நான் விரும்பும் உபவாசம் என்று ஆழமான உண்மையை கொடுக்கிறார் அல்லவா? அதை விட வேறு என்ன செய்தி வேண்டும்? நம்முடைய தனிப்பட்ட தவக்கால தியாகம் சமூகத்தில் நீதியை நிலைநாட்டுவதோடு பிணைக்கப்பட்டிருக்கிறது. இன்று நம்ம சமுதாயத்தில் உள்ள அநியாயமான கட்டுகள், அன்ஜஸ்ட் பாண்ட்ஸ் என்ன என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா? கடன் சுமையால், ஜாதி வெறியால், அதிகார துஷ்பிரயோகத்தால் ஏழைகள் மீது சுமத்தப்படும் நுகத்தின் கயிர்கள் எவை என்பதை நாம் தெரிந்திருக்கிறோமா?
நம்முடைய கத்தோலிக்க கடமை என்ன? நம்முடைய உபவாசம் சேமிக்கும் பணத்தை ஒரு சேவையாக மாற்றி, ஒடுக்கப்பட்டோர் விடுதலைக்காகவும், பசித்தோருக்கு உணவாகவும், ஏழைகளுக்கு உடையாக கொடுக்கப்பட வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். இதுவே கிறிஸ்துவின் அன்பையும் நீதியையும் சமூகத்தில் பிரதிபலிக்கும் உண்மையான தர்மம். உண்மையான உபவாசம் என்பது நாம் கடவுளுக்காக என்ன விட்டோம் என்பது அல்ல, மாறாக பிறருக்காக என்ன செய்தோம் என்பதிலேயே தங்கியுள்ளது. நாம் என்னத்தை விட்டோம், அதை விட்டேன், இதை விட்டேன் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் என்ன செய்தோம் என்று நாம் சொல்லுவதில்லை, அதை பற்றி நினைப்பதில்லை. ஆம் அன்புக்குரியவர்களே, இறுதியாக கடவுளின் பதில் நாம் அருகில். உண்மையான சமூக நீதியை நோக்கிய நோன்பை கடைபிடிக்கும் போது நமக்கு கடவுள் தர வாக்குறுதி மிகவும் வல்லமை வாய்ந்தது. என்ன வாக்குறுதி? அப்பொழுது உன் ஒளி விடியற்காலை போல புறப்படும், நீ ஆண்டவர் நோக்கி மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார், நீ கூக்குரலிடுவாய், அவர் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். உண்மையான நோன்பு இருக்கிற போது இந்த தவக்காலத்தில் நம்முடைய வெற்றி சடங்குகளை விட்டுவிட்டு நம்முடைய செயல்களால் நீதியையும் இரக்கத்தையும் அன்பையும் வெளிப்படுத்துவோமா? அப்போது நம்முடைய இருள் விலகி ஒளி பிறக்கும். நம்முடைய கூக்குரலுக்கு ஆண்டவர் இதோ நான் இருக்கிறேன் என்று பதிலளிப்பார். இயேசு என்னும் மணமகன் உயிர்த்தெழும் நாளுக்காக ஏங்கி உண்மையான விசுவாசத்தை சுமப்போம். ஆமென்.